நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இது இயேசு உங்களை நேசிக்கிறார் ஊழியங்களின் சார்பில் ஜோஸ்வா டிவியில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் நேரம் இது. உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இன்றைய நாளில் நாம் பார்க்கக்கூடிய சத்தியம் என்னவெனில், ஆண்டவரான தேவனுடைய பிள்ளைகள் அநேகரை பார்க்கையில் நான் ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும், எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார், என்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதனால் என்ன சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்பது குறித்து ரொம்ப தர்க்கம் பண்ணுகிறார்கள். நாம் ஏன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், இதனால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நமக்கு ஒரு ஆளுகை செய்கிற அதிபதிகள் இல்லை என்றால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த தேசத்திலே நம்முடைய இந்திய நாட்டை எடுத்துக்கொள்வோம். இந்திய நாட்டின் மூத்த குடிமகன், மதிப்புக்குரிய ஜனாதிபதியாய் வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள், நிர்வாகத்துறையை பொறுத்த மட்டும் மதிப்பிற்குரிய பிரதமர் ஐயா அவர்கள், அவருக்கு கீழாக மந்திரிகள், கேபினட் அமைச்சர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதே போல் மாநில அளவில் ஒரு முதல் மந்திரி, அதற்கு கீழாக அமைச்சர்கள், அதற்கு கீழாக எம்எல்ஏக்கள் அவர்களாக இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் செயலக அமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கீழாக ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், அதற்கு கீழாக ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இப்படி நமக்கு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்க போய் தான் நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், கடைபிடித்து நாம் நடக்கிறோம். அதே போல் ஊர்களில் எடுத்துக்கிட்டோம்னா சமுதாய கட்டுக்கள், சமூக கட்டுப்பாடுகள் இவைகளெல்லாம் இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்து நாம் வருகிறோம். ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அதற்குடைய நீளம், அகலம், உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய பேஸ் மட்டம் எவ்வளவு ஆழம் இருக்க வேண்டும், பூமிக்கு மேலே அந்த கட்டிடத்தினுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த உயரத்துக்கு தகுந்த பேஸ் மட்டம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தெளிவாக நாம் அளந்து அவற்றுக்கு ஏற்றபடி நம்முடைய கட்டிடங்களை நாம் கட்டுகிறோம். அதை எவைகளால் கட்ட வேண்டும், அவைகளை வைத்து கட்டினால் அது நிலைவர பெற்றிருக்குமா இல்லையா என்பதை குறித்து நாம் என்ன செய்கிறோம், அளந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் வைத்து, நல்ல ஒரு கொத்தனார்களை வைத்து நாம் எல்லா விதமான காரியங்களையும் குறித்து நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அதற்கு ஆகக்கூடிய செலவுகள், அதற்கு ஆகக்கூடிய வரவு செலவுகள், பண பொருளாதாரங்கள், இவைகளற்ற நாம் பார்க்கணும் அல்லவா? இதெல்லாம் நாம் திட்டமிட்டு செயல்படும் போது நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தை நாம் அடைவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிற கர்த்தர் நமக்கும்
பூமியில் வாழக்கூடிய வழிமுறைகளையும் பரலோக ராஜ்யத்தை அடையக்கூடிய வழிமுறைகளும் நம்ம காண்பித்திருக்கிறார். ஆகையினால நியாயாதிபதிகள் 21-25 சொல்லப்பட்டபடி தன் பார்வைக்கு சரியானபடிலாம் செய்ய முடியாது. யாரும் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் யாரும் தன் பார்வைக்கு செய்வதற்காக ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கும் ஒரு சில சட்டதிட்டங்களை பல சட்டதிட்டங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை பூமியிலே சாட்சிகளாய் வைக்கிறார். இதை குறித்து எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டது படி இந்த பூமியிலே திரளான வேகமூன்ற சாட்சிகள் அநேகம் இருக்கிறது. இந்த சாட்சிகளுக்கு முன்பாக நாமும் பரிசுத்த சாட்சிகளாய் இருக்கிறோம். பரிசுத்தவான்களாய் சாட்சிகளாய் இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாக நமக்கு அநேக நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகள் எப்படிப்பட்டவைகள், அவைகளை குறித்து அவற்றின் தன்மைகளை குறித்து நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆகையினால நாம் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சமூக அமைப்புகள், இவைகளின்படி நாம் தனித்தனி சமூக குழுக்களாக நமக்கு சில பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது அவருக்கென்று பரிசுத்தம், நீதி, உண்மை, சத்தியம் இவைகளெல்லாம் அவர் நம்ம கற்றுக் கொடுத்து அவைகளை கடைபிடிக்க வைக்கிறார். நம்முடைய தேவன் கிருபையும் இரக்கமும் அன்பும் நீதியும் உள்ளவர். அவருடைய அன்பு அளவில்லாதது அல்லவா? அதே போல தேவனாகிய கர்த்தருடைய அன்பு என்ன, அவருடைய கிருபை என்ன, அவருடைய நீதி என்ன, அவருடைய சத்தியம் என்ன என்பவை குறித்து அறிவதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம், நம்முடைய பார்வைக்கு சரிபோனபடியே நாம் செய்வோம் என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21-25 படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஒரு வாகனம் சாலையில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஓட்டுநர் வேண்டும், அதற்கு ஒரு ஸ்டேரிங் இருக்க வேண்டும். அந்த ஸ்டேரிங்கை எப்படி கையாள வேண்டும் என்று விதிமுறைகளின்படி தெரிய வேண்டும். ஒரு மாணவன் பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு அவனுக்கு எழுத படிக்க எப்படி எழுத வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். சாலையில் நீங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய இந்திய அரசாங்கம் நமக்கு நிர்ணயித்துள்ளபடி நாம் எவ்வாறு செல்ல வேண்டுமோ அவற்றின்படி செல்ல வேண்டும். இல்லை என்றால் காவல்துறையின் மூலம் அரசு நம் மீது நடவடிக்கை எடுக்கிறது. நீதிமன்றம் அதற்கு ஏற்ற தண்டனைகளை கொடுப்பதற்காக நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு நம்முடைய பூமியிலே, நாம் வாழ்கிற பூமியிலே நமக்கும் சட்டதிட்டங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆண்டவர் அவருடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்வதற்காகவும், அப்படி வாழ்ந்தால் நாம் பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கான வழிமுறைகளையும் கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்களிலே ஆண்டவர் அவருடைய சத்திய வேதத்தை நமக்கு கொடுத்து இந்த சத்திய வேதத்தை கடைபிடிப்பதனால் ஆண்டவர் என்னென்ன சத்தியங்களெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு தெரியாது அல்லவா? நம்ம ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு விதிமுறைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதினால் நாம் இருதயத்திலே நினைத்தது தான் நியாயம், நீதி, சத்தியம் என்று நம்ம மனசாட்சியின்படி வாழ்ந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவருடைய நீதி, நியாயம், சத்தியங்களை கட்டளைகளாகவும் கற்பனைகளாகவும் நியாயப்பிரமாண விதிகளாகவும் கொடுத்திருப்பது நமக்கு தெரியாது. ஆகையினால் அதை நாம் என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்வதற்காக தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அருமையான தேவஜனங்களே, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆகினால் ஆண்டவர் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவர் மேல் நாம் வைத்திருக்க நம்பிக்கையை வளர்க்கும் விதமாக தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்து நம்ம என்ன செய்கிறார்,
அவருடைய கற்பனையிலும் கட்டளையிலும் நாம் படிப்பதன் மூலம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஒரு சிருஷ்டிப்பை போல புதிய விதிமுறைகளை கற்றுக்கொண்டு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆம் தேவனுடைய ஜனங்களே, தேவனுடைய ஆலயத்திலே நடக்கக்கூடியவர்கள் இங்கே பார்த்தீர்களானால் ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாஞ்சைகளை, நம்முடைய எண்ணங்களை வேண்டுதல்களாகவும் விண்ணப்பங்களாகவும் அவருடைய சமூகத்தில் வைத்து நாம் என்ன செய்கிறோம்? ஆறுதல் அடைகிறோம், தேர்தல் அடைகிறோம். ஆண்டவராகிய தேவன் இப்படி நம்மை அழைத்து அவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், சத்தியமுள்ளவர் என்பதனால் நாம் அவரிடத்தில் ஒப்படைக்க நம்முடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் அவர் என்ன செய்கிறார்? முன்முகப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக அவர் என்ன செய்கிறார்? நம்மை நடத்தி வருகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ராஜா நம்முடைய கரங்களிலே அவருடைய வேதத்தை கொடுத்திருப்பதும் அந்த வேதத்தை நமக்கு எப்படி படிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்படியாக ஆசாரியர்கள் போல, நல்ல வேத பாரகர்கள் போல, நல்ல ஒரு வேதத்தை கற்ற ஆண்டவர் தியானித்து, ஆண்டவர் நோக்கி கவனித்து, ஆண்டவர் நோக்கி அமர்ந்திருந்து வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து வைத்திருக்கிற, வேதத்தை போதிக்கிற நல்ல போதகர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி அவருடைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்கும்படியாக நமக்கு அவர்கள் மூலம் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுடைய ஒரு தலைமுறை அதோடு நின்று விடுகிறது. எங்கள் அப்பா ஆலயத்துக்கு போனார், எங்கள் தாத்தா ஆலயத்துக்கு போனார், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் ஏதோ கடவுளை கும்பிட போகிறேன். ஏதோ கடவுள் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதான் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவருடைய செய்கைகள் என்ன, அவருடைய அதிசயங்கள் என்ன, அவருடைய அற்புதங்கள் என்ன, அவர் நமக்காக அவர் செய்த தியாகம் என்ன, இவைகளெல்லாம் நாம் சுயமாக இருந்தால் நமக்கு படிக்க முடியாது. ஏனென்றால் இந்த வேதத்தின் ரகசியங்கள் கதை புஸ்தகங்கள் அல்ல, ஒரு கருத்துள்ள புஸ்தகங்கள் அல்ல, இது எல்லாவற்றுக்கும் மேலானது. இதில் இருப்பவையெல்லாம் சத்தியம், இதில் இருப்பதெல்லாம் உண்மை. இந்த சத்தியத்தையும் உண்மையும் நாம் அறிந்து தேவனுடைய நீதியிலே நடப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயத்துக்கு ஒவ்வொரு நாள் போகும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். நாளைக்கு உன் புத்திரன், உங்களுக்கு பிறக்க போகிற உங்களுடைய சந்ததியாகி உங்களுடைய புத்திரன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று நம்மிடத்தில் கேட்கும் பொழுது 21 படிக்க பாருங்க. நீ உன் புத்திரனை நோக்கி, நாம் நம்முடைய புத்திரர்களை நோக்கி 7வது வசனத்தின்படி கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை 9வது வசனம், அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசலில் எழுதுவாயாக என்று சொல்லப்பட்டபடி 13ஆம் வசனத்தின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நாமும் கற்று தேறினவர்களாய் நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்கு அழைக்கிறார். நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரமாணங்களையும் நியமங்களையும் கட்டளைகளாக அங்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே
சில விஷயங்களை குறித்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நம்முடைய நீதியை குறித்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டும் என்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே உலகத்திலே நடக்கக்கூடிய கொலைகள் எதனால் நடக்கிறது, அதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும், நீதியிலே நியாயத்தில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பூமியில் நடக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் இவைகளை நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும், நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் இவைகளை குறித்து என்பதை போதிக்கிறார் ஆண்டவர். 5ஆம் அதிகாரம் 34ஆவது வசனத்தின்படி நாம் எவற்றின் மீதும் பூமியில வானத்தின் கீழே பூமியின் மேலே காணப்படுகிற எவற்றின் மேலையும் நமது மேலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்ற ஆண்டவர் சொல்லபடி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி உண்மையை உண்மை என்றும் சத்தியத்தை சத்தியம் என்றும் ஆண்டவராகிய தேவனுடைய வசன வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 38 படி நாம் யாரையும் பழிவாங்கக்கூடாது, பழிவாங்குதல் தேவனுக்குரியது என்று விட்டுவிட்டு நாம் சமாதானத்துடனே யாவருடன் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 44ஆவது வசனத்தின்படி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆவது வசனத்தின்படி ஆண்டவர் சிநேகத்தை குறித்து குறிப்பிடுகிறார், சிநேகத்தின் தன்மைகளை குறித்து குறிப்பிடுகிறார். இவைகளெல்லாம் நாம் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தோமானால் தேவனுடைய சமூகத்திலே நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தை அடைய வல்லவர்களாக இருக்கிறோம் என்று தேவனாகிய கர்த்தர், இதற்குத்தான் நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம் என்பதை குறித்து தீர்க்கமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி தர்மம் செய்தலை பற்றியும் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தின்படி நாம் ஜெபம் செய்தலை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் மன்னிப்பை குறித்து ஆண்டவர் நமக்கு விவரித்து கூறியிருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உபவாசம் நாம் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஆண்டவர் விளக்கி கொடுத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி பொக்கிஷங்களை நாம் எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், நம்முடைய பொக்கிஷங்களின் தன்மை என்ன, இவைகளை படித்ததினால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் ஆவோம் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி நம்முடைய நடக்கையிலே நமக்கு முகத்தில் இருக்கக்கூடிய கண் பார்வை எப்படிப்பட்டதாக இருந்தால் நாம் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்படும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு விளக்கி இருக்கிறார். 26ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தின்படி ஆண்டவராகிய தேவன் நமக்கு அவருடைய சத்தியத்தை நமக்கு அழகாக சொல்லிக் கொடுத்து நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி நாம் எப்படி மற்றவர்களை குறை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் நம்மை நிதானித்து தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் வெளியே எப்படி பிரயோகிக்க வேண்டும், சபைக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 7ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் 7ஆவது வசனத்திலே நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பரலோக ராஜ்யத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு விளக்கி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, 7ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த பூமியிலே கள்ள கிறிஸ்துக்களும் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு விளக்கியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் நமக்கு தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நமக்கு விளக்கி இருக்கிறார். இவைகளெல்லாம் நம் வீட்டிலே இருந்தால் நமக்கு எதுவுமே நமக்கு படித்தால் ஒன்றும் புரியாது. அதனால் தேவனுடைய சபைக்கு சென்று இந்த வார்த்தைகளை சத்தியங்களை கேட்பதன் மூலம் நமக்கு அங்கே நம்முடைய மனக்கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் இவைகளுக்கு இடையில நாம் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை நாம் பெறுவதன் மூலம் இவைகளெல்லாம் விட்டு விலகி நாம் நம்முடைய சத்தியத்தின் பாதையிலே நடப்பதன் மூலம் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவர் சாலமோனுக்கு ஆசீர்வாதத்தை அருளும் பொழுது
அவர் சாலமோன் இடத்துல ஒரு கற்பனையும் கட்டளையும் கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கிற பாருங்க. 1 ராஜாக்கள். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். இந்த பூமியிலே நாம் நீடித்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய நாட்கள் அதிகப்படுத்தி பரலோக ராஜ்யத்திலே நாம் சென்று தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே அமருவதற்காகத்தான் நாம் தேவனுடைய ஆலயம் செல்லுகிற மொழிய நாம் ஒரு நேர பொழுதுபோக்குக்காகவோ அல்லது நாம் ஏதோ நேர பொழுதுபோக்கோ அல்லது நேரம் இல்லையே அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஏதோ கடமைக்காக செல்லுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம அப்படிலாம் போய் தான் நம்ம என்ன செய்யணும், நமக்கு ஆலயத்துக்காக போகணும், கண்டிப்பாக போகணும்னு அப்படி கிடையாது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கட்டளைகளும் நியமங்களையும் என்ன செய்யணும், கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அந்த கட்டளைகளும் நியமங்களும் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் தேவ சபைக்கு செல்கிறோம் ஒழிய மற்ற எதுக்கவல்ல. இல்லை என்றால் அவருடைய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோம் என்பதை குறித்து தீர்க்கமாக தேவனாகிய கர்த்தர் என்று உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தமாக கொடுக்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நான் மனமகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு அப்படிங்கிறாரு. நாம் மனமகிழ்ச்சியாக தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஏன் செல்ல வேண்டும்? அவருடைய நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அறிந்து கொள்வதற்காக. அதன் மூலம் இந்த பூமியிலே நாம் நம்முடைய ஆயுள் நாள் நீடித்திருப்பதற்காகவும் நம்முடைய தலைமுறைகளும் நம்முடைய சந்ததியும் கெட்டுவிடாமல் இருப்பதற்காகவும் நாம் என்ன செல்ல வேண்டும்? தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி இந்த வார்த்தையை கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்து கொடுத்திருக்க அவர் நடுநிலை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.